வழக்கம் போலவே அன்று அதிகாலை தில்லைநாதன் தன் வயலில் நாற்று நட்டு கொண்டிருந்தார். அவரது கைவிரல்கள் சேற்றுக்குள் மூழ்கி ஒவ்வொரு நாற்றையும் ஒரு குழந்தையைப் போல ஆழமாகவும் பத்திரமாகவும் நட்டன. பக்கத்து வயல்காரரான சின்னத்தம்பி தில்லைநாதனை பார்த்து, "ஏன் இப்படி கஷ்டப்படுகிறாய்? இவ்வளவு வெயிலில் வேலை செய்தாலும் என்ன பயன்? ஏதாவது ஒரு வேலையை பார்த்து கொண்டு போனால் என்ன?" என்று அடிக்கடி கேட்பார். தில்லைநாதன் அமைதியாக பதிலளிப்பார், "உழைப்பின் பலன் உடனடியாக கிடைக்காது. அது காலப்போக்கில் சரியான நேரத்தில் கைகூடும். நாம் நம்பிக்கையுடன் நம் வேலையை செய்தால் காலம் நமக்கு கை கொடுக்கும்." காலம் கடந்தது. சின்னத்தம்பி தன் பயிர்களை கவனிப்பதை குறைத்து கொண்டார். தில்லைநாதன் மட்டும் விடாமுயற்சியுடன் தன் வயலை பராமரித்து வந்தார். ஒரு நாள் வானம் திடீரென கருத்து கனமழை பெய்யத் தொடங்கியது. சின்னத்தம்பியின் வயலில் அவர் சரியாக பராமரிக்காததால் பயிர்கள் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டன. ஆனால் தில்லைநாதனின் வயலில் அவர் ஆழமாக நாற்று நட்டதாலும் சரியான முறையில் பராமரித்ததாலும் பயிர்கள் தண்ணீரை தாங்கி நின்று மிகச் செழிப்பாக வளர்ந்தன. சில வாரங்களுக்கு பிறகு தில்லைநாதனின் வயல் முழுவதும் பச்சை பசேலென செழித்து வளர்ந்த பயிர்களால் நிறைந்திருந்தது. அதை பார்த்த சின்னத்தம்பி தன் தவறை உணர்ந்தார். அவர் தில்லைநாதனிடம், "உன் உழைப்பும் நம்பிக்கையும் தான் உன் வயலை இப்படி செழிக்க வைத்திருக்கிறது. நான் என் உழைப்பை கைவிட்டதால் என் பயிர்கள் அழிந்துவிட்டன" என்று ஒப்புக்கொண்டார். அறுவடை நேரத்தில் தில்லைநாதனின் வயல் அமோக விளைச்சலை தந்தது. அந்த பச்சை பசேலென விளைந்து நிற்கும் பயிர்களை பார்த்து தில்லைநாதனின் முகம் ஒரு பெரிய அறுவடையின் மகிழ்ச்சியில் திளைத்தது. சின்னத்தம்பி இப்போது தன் புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையுடன் விடாமுயற்சியுடன் தன் வயலில் வேலை செய்ய தொடங்கினார். உழைப்பும் விடாமுயற்சியும் ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையும் எப்பொழுதும் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். இயற்கை சரியான நேரத்தில் உங்கள் உழைப்பிற்கு பலனை தரும்.